வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஐயிலேருந்து புதுசா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற அப்டேட்ஸ உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இதுல எல்லா போஸ்ட்டுமே சயன்டிஃபிக் ஆஃபீஸர் தான். பட் டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியா குடுத்துருக்காங்க. இதுல ஸ்கேல் லெவல் வந்து 12 குடுக்குறாங்க. வேக்கன்சி எல்லாத்துலயுமே 1 வேக்கன்சி, 2 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. ஆனா, ஜெனரல் டியூட்டி அண்ட் கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு மட்டும் 15 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இது வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கும் இன்க்ளூட் பண்ணி குடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கான மேக்ஸிமம் ஏஜ்மென்ட் 50. ஃபர்ஸ்ட் 2 போஸ்ட்டுக்கு அதாவது ஜெனரல் சர்ஜரி அண்ட் நியூக்ளியர் மெடிசினுக்கு 50. அதுக்கு அடுத்தது இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்குமே 40 தான். நீங்க ஜஸ்ட் பாஸ் பண்ணி பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஜெனரல் டியூட்டி அண்ட் கேஷுவாலிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர்லேருந்து 35 குடுத்துருக்காங்க. அடுத்து பிசியோதெரபி அண்ட் மெடிக்கல் சோசியல் ஒர்க்குக்கு 30 மேக்ஸிமம் ஏஜ்மென்ட். இதுக்கான ஸ்கேல் பே வந்து போஸ்ட் வைஸ் டிஃபரெண்ட்டா குடுத்துருக்காங்க. பட் ஸ்கேல் பே எல்லாமே ஒரு 15,000 அதுக்கு மேல தான் இருக்கு. அதனால நீங்க பெருசா யோசிக்க வேண்டியதில்ல. நீங்க இந்த குவாலிஃபிகேஷன்லாம் வச்சிருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. இதுக்கான குவாலிஃபிகேஷன நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் கம்யூனிட்டி வைஸ் குடுக்காம அவங்க வந்து போஸ்ட் வைஸ் குடுத்துருக்காங்க. அத நீங்க ஜஸ்ட் பார்த்துக்கங்க. SOE1, SOE2, SOD1 to SOD11 அண்ட் SOC1 இதுக்கான ஃபீஸ் வந்து ரூ. 300. அடுத்தது TOD1, SAC1, SAB1 to SAB3 அண்ட் NUR1 இதுக்கான ஃபீஸ் ரூ. 200. இந்த கோடெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்டோட லெஃப்ட் சைடுல வந்து உங்களுக்கு குடுத்துருப்பாங்க. அடுத்தது PHM1, TNB1 to TNB3 இதுக்கான ஃபீஸ் வந்து ரூ. 100. ஸோ ஃபீஸ் வந்து ஓரளவு நார்மலா தான் இருக்கு. ரொம்ப அதிகமா ஒண்ணும் இல்ல. சிலருக்கு வந்து ஃபீஸ்லேருந்து எக்ஸெப்ஷன் குடுத்துருக்காங்க. ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ், விமன் கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு வந்து எந்தவித ஃபீஸுமே இல்ல. இதுக்கு நீங்க ஒன்லி ஆன்லைன்ல அப்ளை பண்ணா மட்டும் பத்தாது. நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட சர்டிஃபிகேட்ட வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்க அவங்களுக்கு போஸ்ட் பண்ணணும். அது எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் பெர்சனல் ஆஃபீசர், ரெக்ரூட்மெண்ட் செக்ஷன், 3rd ஃப்ளோர், ஹோமி பாபா பில்டிங், இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், கல்பாக்கம், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு 603, 102 இந்த அட்ரஸ்க்கு நீங்க அனுப்பணும். ஸ்பீடு போஸ்ட் இல்ல ரெஜிஸ்டர் போஸ்ட் தான் அனுப்பணும். நீங்க நார்மல் போஸ்ட் அனுப்ப வேணான்னே குடுத்துட்டாங்க. அதனால தயவு செஞ்சு நார்மல் போஸ்ட் அனுப்பாதீங்க. எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில 3 இடத்துல அவைலபிளா இருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த 3 சைடு குடுத்துருக்காங்க. அத விட்டுட்டு உங்களுக்கு நியரஸ்ட்டா பார்த்தா பெங்களூர் இருக்கு. மத்தபடி தமிழ்நாட்டில வேற சென்டர்ஸ் இல்ல. இதுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கான வெப்சைட் www.igcr.gov.in இந்த வெப்சைட்ல நீங்க போய் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் 30/6/2024 அதாவது நீங்க ஜூன் 30ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஆனா நீங்க தபால் வந்து ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் அனுப்பலாம். அதனால நீங்க முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில அனுப்பிருங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.